ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். Matthew chapter 2 verses 22 and 23. ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் எனும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், யோசேப்பு, மரியாள் மற்றும் குழந்தை இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலே இவர்கள் நாசரேத்தூருக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், எகிப்திலே அவர்கள் வாசம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஏரோது மரித்து போனான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும்படி கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே தோன்றி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் தன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் எனும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பு குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். ஆயினும் அவர்கள் நேரடியாக எருசலேமுக்கோ பெத்லெகேமுக்கோ போகாமல் அவர்கள் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திலே அவன் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அவனுக்கு பயந்ததினாலே தேவனால் எச்சரிப்பு பெற்று அவர்கள் கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் எனும் ஊரில் வந்து வாசம் பண்ணினார்கள். இப்படி அவர்கள் நாசரேத்தில் வாசம் செய்து அங்கே இயேசுவானவர் குழந்தையாய் பிறந்து அவர் வளர்ந்ததினாலே அவருக்கு என்ன பேர் உண்டாயிற்று என்று சொன்னால், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஊரில் கூட நிறைய பேர் ஒவ்வொரு தங்களுடைய ஊர் பெயரை சொல்லுவாங்க. நெல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு பின்னதாக ஒருத்தருடைய பெயரை சொல்லுவாங்க. கோவை என்று சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு பட்டணத்தை குறித்து சொல்லி அந்த பேர் சொல்லுகிறத நம்மளுடைய நாட்டில் வழக்க சொல்ல நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் அந்த ஊர்லேயும் அந்த ஊர் பெயரை சொல்லி அவங்களுடைய பெயரை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஊர் பெயர் வந்துச்சுன்னா நாசரேத்து. இந்த நாசரேத்து பாருங்கள், இவர் உலக இரட்சகர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உலகத்தை அரசாள போகிறவர், எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொள்ள போகிறவர். இவருக்கு பெயர் பார்த்திங்கன்னா ஒரு இழிவான பெயர், ஒரு கேவலமான பெயர். நாசரேத்துன்னு சொன்னாலே யாருமே மதிக்க மாட்டாங்க, ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் எந்த ஊருன்னு கேட்குறார். நாசரேத் ஊரானாகிய இயேசு என்றார்கள். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். யோவான் 1:46 அவன் கேட்குறான். நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ? நாசரேத்திலே இருக்கிறார் அவர். இந்த நாசரேத் ஒரு பாழா போன ஊர், உருப்படாத ஊர், ஒன்றத்துக்கும் உதவாத ஊர். நாசரேத்துன்னு சொன்னாலே ஒரு கேவலமான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து அவருக்கு பட்ட பேரே நாசரேத்து, நஸ்ரேனாகிய இயேசு என்ற பெயர் வந்துடுச்சு. அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஒருவேளை
நாம் ஒருவேளை அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஊர் பெயரை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஒருவேளை சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த ஊர் பெயரை சொல்ல வேணான்லாம் சொல்லலை. அந்த ஊர் பெயரை சொல்லி தான் அவரை கூப்பிடுறாங்க. ஒரு நன்மையும் வரக்கூடாத அந்த நாசிரியத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கி நீங்களும் நானும் நிந்தை, அவமானம், இயேசு கிறிஸ்து தன் பெயருக்கு முன்னதாகவே ஒரு அவமான பெயரை வைத்திருந்தார். அவமான பெயர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெயரை சொல்லி தான் பிசாசுகள் ஓடின. அந்த பெயரை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவரை சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து அவர் கோவித்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எங்கேயும் அதை நிராகரிக்கலை, கூப்பிடாதீங்கன்னு சொல்லலை. அது அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. நிந்தையை சுமந்தார் என்கிறதற்கு ஆதாரமாக இந்த காரியம் நமக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய பெயருக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா நம்ம எவ்வளோ அஃபெக்ட் ஆகிடுறோம். நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். நம்ம பேரையே தவறாக சொல்லிட்டா போதும், அது கோபம் வந்துடுது. ஒரு இன்விடேஷன் கார்டில் பேரை எழுதும் போது கொஞ்சம் தப்பாக எழுதிட்டாலே நமக்கு டென்ஷன் ஆகிடுறோம். அப்படி நம்ம நம்மளுடைய பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். பேருக்கு முன்பாக சில பட்டங்களை போட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பேருக்கு முன்பாக பட்டம் இல்லை, நஸ்ரேயன், அதாவது நாசிரேத் ஊரான் என்கிற பேர் தான் வந்துச்சு. ஒரு நன்மையும் வாசமாக இல்லாக்கூடாத ஒரு ஊர். இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா அது புறம்போக்கு, அதாவது நாட்டுக்கு புறம்பாக்கப்பட்ட ஒதுக்குப்புறமான எல்லாரும், அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்கள் தான் அந்த நாட்டில் போய் இருப்பாங்க. வேறு யாருமே அங்கே போய் குடியிருக்க மாட்டாங்க. அங்கே நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கேருந்து தான் வந்தார். அந்த ஊரில் தான் வளர்ந்தார். அந்த ஊரில் வளர்ந்து தான் உலகத்தையே ஆண்டவர் ரட்சிக்கத்தக்கதாய் ஒரு பெரிய இரட்சகராய் மாறினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகளையும் அவமானங்களும் கிறிஸ்துவனாய் நாம் இருப்பதினால் நமக்கு அநேக காரியங்களிலே நிந்தைகளும் அவமானங்களும் நம்மை தொடர்ந்து வருகிறது. ஆனால் அவைகளெல்லாம் நாம் சகித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ, இயேசு கிறிஸ்து தான் பெயரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அவருக்கு குத்தி இருக்கும். ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படலை. அவர் அதை குறித்து வேதனைப்படலை. அவர் பேரை சொல்லி நசரேயன் கூப்பிடும் போதெல்லாம் அந்த ஊர் அவ்வளோ ஒரு மோசமான ஊர், அந்த ஊர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி அவர் கவலைப்படலை. அந்த இடத்துல அவர் பொறுமையாக அந்த இடத்துல இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று போட்டிருக்கு. அப்போ அவமானத்தை அவர் எண்ணவே இல்லை. சிலுவையில் மாத்திரம் அவமானத்தை எண்ணாமல் இருந்தார்ன்றது அல்ல, அவர் சின்ன வயதிலிருந்தே அவர் மனுஷனாய் இந்த பூமியில் அவதரித்த காலம் முதல் அவர் வளர்ந்த ஊரில் அவர் நசரேயன் என்று கூப்பிட்டு அநேகர் அவரை அந்த பட்ட பெயரை வச்சு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் பாருங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த சிலுவையை அவர் சிறு வயதிலிருந்தே சகிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிலுவைகள் இருக்குது. அந்த சிலுவையை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அவமானம், நிந்தை, இவைகளை நீங்களும் நானும் சகிப்பதற்காக தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். என்ன நிந்தை? அவருடைய நிந்தை. கிறிஸ்துவனாய் நாம் இருப்பதினால் கிறிஸ்துவுக்கு வந்த நிந்தை, அவமானங்கள் எல்லாம் நமக்கும் உண்டு. அதை நாம் சுமந்து கொண்டு
பாளையத்துக்கு புறம்பே இயேசுவனிடத்தில் நாம் போக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், கேவலமான காரியங்களெல்லாம் நம்மை நோக்கி வருகிறது. சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவைகளெல்லாம் சகித்தார். அவர் சின்ன வயதிலிருந்தே அவர் நாசரேத்தூரில் அவர் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம், போய் இந்த ஊரில் தான் நீங்கள் குடியேறணுமா, ஒரு நல்ல ஊருக்கு போகக்கூடாதா என்று சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கேட்கலை. அவர் இருந்த இடத்துல சந்தோஷமாய் வளர்ந்தார். அவர் உலக இரட்சகராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் மாறினார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நீங்களும் நானும் இருக்கிற நிலைமையில் நாம் மனரம்யமாக இருந்து, எனக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த கேடு, ஏன் இந்த அவமானம்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாமல் அந்த அவமானத்தை, நிந்தையை நாம் சகித்து கொண்டு இயேசுவை போல் நாம் வாழ்வோமேனால் நிச்சயமாகவே இவைகளுக்கு பின்பாக ஒரு மகிமையான காரியம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக அவர் நாசரேத்தூரிலே குடியேறினபடினாலே நசரேயன் எனப்பட்டார் என்ற வார்த்தை அங்கே நிறைவேறிற்று. ஆண்டவரே, அவர் அவைகளை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே அவர் சகித்து கொண்டவராய் இருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்களும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.